பேக் டு சேனல் ஹாத்திஸ் டைரி. ஸோ இந்த நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஏர் சீரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ட்ரீக்ஸ் ஏர் சீரமில் வந்து நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டலைஸ்டு, அதுக்கப்புறம் வந்து வேல்நட்டோட ஆயிலும் இதில் வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ml வந்து 130 rupees அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இது கண்டிப்பாக அஃபோர்டபுளும் கூட. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஏரை நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு ஹாட் ஏர் ப்ரஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும் போதே பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்னோடய ஏர் எவ்வளோ ஒரு ட்ரையான ஏர் அப்படின்னு. ஸோ நல்லா கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து கொஞ்சம் இப்போ பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். ஸோ பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நம்ம கேர்ள்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போவே நீங்கள் வந்து பாருங்கள் என்னோடய ஏர் எவ்வளோ ஒரு ஃப்ரீஸியாகவும் இதுவாகவும் இருக்குன்னு. ஸோ இதுக்கு நான் ஹாட் ஏர் ப்ரஷ்ஷோட இந்த டூல் தான் நான் வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ எடுத்து ஃபுல்லாக இப்போ நம்ம கேர்ள்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரீக்ஸோட ஏர் சீரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வந்து 24 hours நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாகவும் ஒரு சாஃப்ட் ஸ்மூத்தி அண்ட் மேனேஜபிள் ஏராகவும் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது நம்ம 24 hours இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஸ்டேபிள் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி வந்து கேர்ள்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஸ்ட்ரைடன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் முன்னாடியே வந்து நீங்கள் ஏர் சீரம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு நான் காட்டலை. ஸோ உங்களுக்கு கேர்ள்ஸும் அந்த ஸ்ட்ரைட்டன் வந்து எப்படி நிற்கிது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு ஏர் சீரம்ன்றது வந்து நிறைய வந்து இப்போ வந்துருச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் நம்மளுக்கு வேணுன்றப்போ இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஏர் சீரம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏர் சீரம் யூஸ் பண்ணால் ஏர் ஃபாலும் ஆகுது அப்படின்றதும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாகவும் ரொம்ப ஒரு இதுவாகவும் இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்சரையும் குடிக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரையும் குடிக்கும். ஸோ நீங்கள் ஏர் கட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏர் சீரம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப மஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் சீசனும் கூட. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ஏர் எவ்வளோ ஒரு இதுவாக ஸ்டிக் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்ட்ரீக்ஸோட ஏர் சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நம்ம கொஞ்சோண்டு ஒரு 2 பம்ப் எடுத்தாலே போதும். நான் உங்களுக்கு கையில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு எவ்வளோ ஒரு தின்னான லேயராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஏர் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஜென்டலாக மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அப்படியே பண்ணிட்டு வரும்போது இது நம்ம நார்மல் ஆயில் மாதிரி இது அவ்வளோ ஒரு ஹெவி லிக்விட் கிடையாது, கொஞ்சம் லைட் லிக்விட் தான். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு லேயர் கிடைக்கும். ஸோ இந்த ஏர் சீரம் வந்து நம்மளுக்கு வந்து 24 hours ஸ்டேபிள் ஆகுதுன்றது நம்ம வெளியில் வந்து நம்ம ஒர்க் போகிறோம் இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னாலும் இது நம்மளுக்கு நல்லாவே வந்து சூட் ஆகும். இது நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகாது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், என் கையில் எதுவுமே இல்லை, பட் என்னோடய ஏரில் வந்து நான் சீரம் போட்டிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன்றதே தெரியல. உங்களுக்கு எவ்வளோ ஒரு லேயராக உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்றது பார்த்தாலே யூ கேன் ஃபீல் இட், ரைட்? And thank you for watching and see you on next video. Bye bye.